ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு வந்துட்டு பேசலாமா பேச வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ தான் வந்து கரேஜ் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கோ இன் டு தட். ஸ்க்ரீனில் காட்டுற இவர் வந்துட்டு யார் அப்படின்னா சார்லி கிரிக். இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். சில பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், அவரை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவரை வந்துட்டு என்ன பண்ணால் கொஞ்ச நாள் முன்னாடி கன் ஷாட்டில் வந்து ஒரு பப்ளிக்காக அவர் பேசிகிட்டு இருக்கப்ப ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் எனக்குமே இவரை இப்போ தான் தெரியும். ஸோ சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்துட்ருக்கிறப்போ சின்ஸ் ஐ பிலீவ்டு என் இயர்லி மேரேஜ் அண்ட் ஐ எம் ரிலீஜியஸ், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அவரோட ஐடியாலஜிக்கும் என்னோட ஐடியாலஜியும் ஒத்து போகிற மாதிரி இருந்தனால நான் அவரோட பேஜ்குள்ளே போய் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அப்போ தான் வந்து ஐ கேம் டு நோ. ஸோ இவர் வந்துட்டு இந்த எல்ஜிபிடி இதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காரு, அகேன்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ சின்ஸ் ஐ எம் அ டாக்டர், இந்த எல்ஜிபிடி பற்றி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ். ஸோ சில பேருக்கு வந்துட்டு எல்ஜிபிடினா என்னன்னு கிளியராக தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். எல் அப்படின்னா லெஸ்பியனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. ஓகே. ஜி அப்படின்னா கேசம், அது வந்து ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வது. அதுக்கப்புறமா வந்துட்டு பைசெக்ஷுவல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஆண் மேலேயும் பெண் மேலே ரெண்டு பேர் மேலேயும் ஈர்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் பைசெக்ஷுவல். ஓகே. அதுக்கப்புறமா டி வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நம்ம கொஞ்சம் பேருக்கு அவேர்னஸ் இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா திருநங்கைகள் இல்லைனா திருநம்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆணாக இருக்கிறவங்க பெண்ணாக அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது, அதுக்கு முன்னாடி பெண்ணாக இருக்கவங்களுக்கு ஆணோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த மாதிரி நடக்கிறது தான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இந்த எல்ஜிபிடி பக்கத்தில் எப்போவுமே ஒரு ப்ளஸ் போடுவாங்க. அந்த ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் எந்த மாதிரியான ஜெண்டர்ஸ் வந்தாலுமே இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ளே சேர்த்துப்பாங்க. ஓகே. இந்த எல்ஜிபிடி வந்துட்டு கரெக்ட் இல்லையா, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் வந்து நம்மளோட நான் க்ரோ ஆகுறப்ப தான் இது எல்லாமே புதுசாக வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் க்ரோ ஆகுறப்ப இதெல்லாம் வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு நானே வந்து அதிகமாக யோசிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் கொஞ்சம் வளர ஐ தாட் அண்ட் ஐ கேம் வித் அன் ஐடியாலஜி. என்ன அப்படின்னா காட் கிரியேட்டட் people as naturally as men and women, மீன்ஸ் ஆடம் அண்ட் ஈவ். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம எந்த இதில் பார்த்தாலுமே இது ரெண்டு தான், மேன் அண்ட் விமன் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணப்போ ஸோ நேச்சுரலாக இதானே. சின்ஸ் வந்து நான் ஹோமியோபதி ஃபாலோ பண்ணுறனால ஹோமியோபதியிலையுமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர்ஸ் லா. ஸோ நேச்சர்ஸ் லா படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்னாலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுறது தான் ஹோமியோபதி. ஸோ வந்து இஃப் இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் நேச்சர், மீன்ஸ் இஃப் இட் இஸ் நாட் இன் டு த நேச்சர், அந்த நேச்சருக்குள்ளே வரல அப்படின்னா தேர் இஸ் சம் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, அதனால நீ வந்துட்டு பரவாயில்ல நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போதாது. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நீங்கள் வந்துட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் பட் ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற என்னால் அந்த சப்போர்ட் மட்டும் தவிர அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு கேன்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதுமா, அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி தானே? ஸோ வந்து அதே தான் நான் இப்போயும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்ஜிபிடியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஐ சப்போர்ட் தெம். பட் அது வந்துட்டு இட்ஸ் அ ப்ராப்ளம். ஒரு ஜெனட்டிக்காவோ இல்லை வந்துட்டு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸாவோ, ஹார்மோனல் இம்பேலன்ஸாவோ, ஒரு ஜெனட்டிக் டிசார்டராவோ, குரோமோசோமில் வந்த பிரச்சனையாவோ, இல்லை வந்துட்டு அந்த குரோமோசோமன் அந்த ஃபியூஷன் நடக்கிறப்போ வந்த பிரச்சனையாவோ, இல்லை வந்துட்டு மென்டலி நம்ம ஏதாவது ஒரு ட்ராமாக்குள்ளே போனதுக்கப்புறம், இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவர்ஷன் வேறு செக்ஸ் மேலே இருக்க அவர்ஷன்னாலேயோ, ஏதோ ஒரு பிரச்சனைனால, மென்டல் டிசார்டர்னால, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால, இந்த மாதிரிலாம் இருக்கிற பிரச்சனைனால ஏதோ ஒன்று அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணனால தான் வந்துட்டு அவங்களோட ஜெண்டர் இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஜெண்டர் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு
இப்போல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லை? ஸோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ மெடிசன் வளருதோ, எவ்வளோ எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ, அவ்வளோ அவ்வளோ வந்துட்டு இந்த மாதிரியான டிசீஸும் சேர்ந்து வளருது. ஹோப் நம்ம வந்துட்டு இதுக்கான ஒரு அவேர்னஸ் நம்ம வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டருக்கு க்யூர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மெடிசன்ஸ். ஓகேவா? எப்படி வந்து கேன்சர் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டா சீக்கிரமாக அதை வந்து க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக யூ கேம் டு நோ யூ ஹாவ் ஜெண்டர் கன்ஃபியூஷன், அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஷியோர் வி ஹாவ் மெடிசன்ஸ், வி ஹாவ் ரூப்ரிக் ஃபார் திஸ். ஸோ வந்து மைண்டில் வந்துட்டு ஜெண்டர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது, கன்ஃபியூஷன் வந்து ஜெண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஹாவ் ரூப்ரிக்ஸ் அண்ட் ஈவன் வி ஹாவ் மெடிசன்ஸ் ஃபார் தட். ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃப்ரீலி காண்டாக்ட் மீ ஆன் மை பேஜ். ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம இது பண்ணோம் அப்படின்னா we can treat it. ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு அதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஆக்சுவலி ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடி. மீன்ஸ் நம்ம அவங்கள வந்துட்டு அரவணைச்சிக்கலாம், ஆதரிக்கலாம். அவங்களும் வந்துட்டு ஐ see them as patient. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் ஒரு மனுஷங்க தான், பட் ஐ see them as patient. அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய கேர், ட்ரீட்மெண்ட், அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய மெடிக்கேஷன், அது எல்லாமே தே ஹாவ் டு கெட் அண்ட் தே டிசர்வ் இட். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ரைட், அவங்களோட ரைட், தே டிசர்வ் இட். ஸோ வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம கைட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுவோம். நம்ம அவங்கள ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டியதை நம்ம தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ hope this was helpful to you. Let's see in another video. Bye.